السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. கணித்திற்குரியவர்களே, இந்த காணொளி என்பது ஜாமியா அர் ரகீப் அறக்கட்டளை சார்பாக வெளியிடப்படக்கூடிய ஒரு காணொளி. இந்த வீடியோவில் நாம ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டியில எம்ஏ அரபிக்குக்கான செகண்ட் செமஸ்டருடைய பாடங்களை சப்ஜெக்டுகளை பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் பேப்பர் 1 கிளாசிக்கல் போயட்ரி ஜாஹிலியா காலத்திலிருந்து அப்பாசியா காலகட்டம் வரையும் உள்ள அந்த காலகட்டத்திலே இருந்த கவிகள், கவிஞர்கள், கவிதைகள், அவர்கள் பாடிய கவிதைகள், கிளாசிக்கல் போயட்ரி, அதாவது பழமையான அந்த கவிதைகளை பற்றி பார்க்குறோம். இது வந்து யூனிட் 1. நாம் இதுவரை பார்த்துட்டு இருக்கிறது யூனிட் 1ல். இது 3வது பகுதி. இது சென்ற பாடத்தின் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த போன பாடத்துல இம்ருல் கைஸினுடைய அந்த குறிப்புகள், அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை, அது சம்பந்தமான குறிப்புகளை பார்த்தோம். இந்த பாடத்துல இம்ருல் கைஸினுடைய முஅல்லக் கவிதைகள், அவருடைய முஅல்லக் கவிதைகள், தொங்கிடப்பட்ட முஅல்லக் கவிதைகளினுடைய தனித்தன்மைகள், ஹசாயிஸ்கள், முமையிசாத்துகள், மேலும் அதனுடைய மாஹாசிலா சுருக்கம், அந்த கவிதையினுடைய, அவருடைய முஅல்லக் கவிதையினுடைய மாஹாசிலாவையும், மேலும் நம்மளுடைய இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு இம்ருல் கைஸினுடைய முஅல்லக்கும் அவருடைய முதல் 20 பைத்தினுடைய அந்த அர்த்தம், விளக்கம் எல்லாம் நமக்கு பாடத்துல சப்ஜெக்ட்ல இருக்குது. அந்த அடிப்படையில அவருடைய முஅல்லக்கினுடைய முதல் 20 பைத்திற்கான அர்த்தத்தையும் அது சம்பந்தமான விஷயங்களையும் நாம் இங்க என்ன செய்யறோம், இந்த பாடத்துல, இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலி என்பது பரீட்சைக்கு தயாராகுவதற்காக வேண்டி மட்டுமே. இது வந்து ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸாம் ஒன்லி. இதை தவிர்த்து இதுல மற்ற விஷயங்களை நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பார்க்க தேவையில்லை. இது ஒன்லி பியூர்லி எக்ஸாம் பர்பஸ்க்காண்டி மட்டும்தான். வாருங்கள், முதாக்கரா செய்வோம். ஆரம்பமாக நாம போன பாடத்துல இம்ருல் கைஸினுடைய அந்த வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை பார்த்தோம். இந்த பாடத்துல நாம அவருடைய முஅல்லகத் இம்ருல் கைஸினுடைய முஅல்லகத்தை பத்தி நம்ம என்ன செய்யறோம், பார்க்க இருக்கலாம். முஅல்லகத்துன்னு சொல்லி சொன்னா நம்ம ஏற்கனவே தெரியும், அவருடைய அந்த கவிதைகள், கவிதை தொகுப்பு, அதனுடைய ஒரு தல்ஹீஸ், ஒரு மாஹாசிலா, ஒரு சுருக்கம் என்னவென்று சொன்னால், துஅத்து முஅல்லகத்து இம்ருல் கைஸ் மின் அஷ்ஹரில் முஅல்லகாத்தில் ஜாஹிலியா. இம்ருல் கைஸினுடைய அந்த முஅல்லக் கவிதை என்பது ஜாஹிலியா காலத்தினுடைய முஅல்லக்குகளிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு முஅல்லக்காக கவனிக்கப்படுகின்றது. நான் போன பாடத்துல பார்த்துருக்குறோம், 7 முஅல்லக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது, 10 முஅல்லக்குன்னு சொல்லி கருத்து இருக்குது. அப்போ அந்த 7 அல்லது 10 அந்த முஅல்லக்குகளிலேயே, அந்த முஅல்லக்கு கவிதைகளிலேயே மிகவும் பிரபல்யமான மஷ்ஹூரியத்தான ஒரு கவிதை தொகுப்பாக இம்ருல் கைஸினுடைய முஅல்லக் இருக்கின்றது. இந்த முஅல்லக் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, வதபதஉ பில் உகூஃபி அலல் அத்லாலி வ இஸ்திذ்காரி தியாரில் ஹபீபதி. அப்போ இம்ருல் கைஸினுடைய அந்த முஅல்லக் என்பது, அதாவது இடிபாடுகளின் மீது நின்று கொண்டு அவருடைய கவிதை ஆரம்பிக்கின்றது. இடிபாடுகள் நின்று கொண்டு அவருடைய ஹபீபாவை, அதாவது தனது காதலியையும், காதலியினுடைய வீடுகளையும், அவருடைய நினைவுகளையும் நினைவு கூறுவது. அந்த வீடுகள், காதலியினுடைய வீடுகள், அவர்களுடைய இடிபாடுகள், அந்த இடிந்து போன அவருடைய வீடுகளினுடைய இடிபாடுகளுக்கு முன்னாடி நின்று கொண்டு அந்த காதலியை பற்றி நினைவு கூறுதலாக இந்த கவிதை என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. அப்போ ஆரம்பத்துல அந்த தன்னுடைய ஹபீபாவினுடைய அந்த இடிபாடுகளுக்கு முன்னாடி நின்று தன்னுடைய காதலியை நினைத்து என்ன செய்யறாரு, கவிதை வரிகளை புனைகின்றார். சும்மா என்தகிலு, பின்பு அதை தொடர்ந்து அந்த கவிஞர் திரும்புகின்றார், இலா திக்ரி கிஸஸி ஹுப்பிஹி வ முகாமராத்திஹி மஅன் நிசாயிஹி. தன்னுடைய கவி காதலினுடைய அந்த கதைகளை, காதலினுடைய சம்பவங்களை, மேலும் மற்ற பெண்களோடு அவரினுடைய
அந்த முகாமிராத்துகள் சாகசங்களையும் என்ன செய்யறாரு விளக்குவதற்கு அடுத்தடுத்த பைத்துகள்ல அவர் போறார். தாலிக்கு அதற்கு பிறகு அவர் எசிஃபு ஃபரசஹு வஸ்ஃபன் தகீகன் சுராத்தஹு வகுவத்தஹு நம்ம பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தேன், இவருடைய இது முஅல்லக் மொத்தம் 80 வரிகளை கொண்டது தோராயமா. அதுலயும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஒன்னு ரெண்டு கூட 79, 80, 81, 82 அப்படி சொல்லி ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அப்போ தோராயமா ஒரு 80 பைத்துகளை கொண்ட ஒரு கசீதா இந்த முஅல்லக். இப்போ ஆரம்பத்துல அத்லால் இடிபாடுகளின் மீது நின்று கொண்டு ஹபீபாவினுடைய நினைவுகளை ஏங்கி பாடுவது, அதுக்கப்புறம் தன்னுடைய காதலி பற்றியும் பிற பெண்களோடு அவருக்கு இருந்த அந்த சாகச நிகழ்வுகளை பற்றியும், பின்பு தன்னுடைய குதிரையை என்ன செய்யறாரு வர்ணிக்கிறாரு. இவர் ஏற்கனவே நாம இவரை பத்தி சொல்லும் போது இவர் ராயுது அல் வஸ்பின் நக்கலில் மாத்தி, அதாவது ஒரு விஷயத்தை அப்படியே கற்பனையான, அதாவது நேரில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை கவிதையின் மூலமாக ஒரு படம் எடுத்து காட்டுவதில் இவர் தேர்ச்சி பெற்றவர். அப்போ தன்னுடைய குதிரையை வர்ணிக்கிறார். வஸ்ஃபன் தகீகன், ரொம்ப ஆழமான வர்ணையாக என்ன செய்யறார் வர்ணிக்கிறாரு. சுராத்தஹு வகுவத்தஹு, அந்த குதிரையினுடைய ஆற்றல் ஓட்டம் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு விவரிக்கிறார். தொடர்ந்து சும்மா தஹத்தது அனி செய்தி வேட்டையை பற்றியும் மஹாரத்துஹு ஃபீஹி, அதிலே அவருக்கு இருந்த ஆற்றல்கள் தனித்திறமைகளை பற்றி என்ன செய்யறாரு கவிதையில விவரிக்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியில அந்த இரவுகளை பற்றி என்ன செய்யறாரு வர்ணிக்கிறாரு. இரவுகளை வர்ணிக்கிறாரு, அந்த நீளமான இரவுகள், அந்த இரவில் அவருக்கு ஏற்பட்ட விஷயங்கள், கவலைகள், துக்கங்கள், அது மாதிரியான விஷயங்கள் என்ன செய்யறாரு வர்ணிக்கிறாரு. அந்த இரவுல மத்தர வஸ்ஸஹாப, மலையை வர்ணிக்கின்றார், மேகத்தை வர்ணிக்கின்றார், இயற்கையான அந்த விஷயங்கள் என்ன செய்யறாரு வர்ணிக்கின்றார். ஒரு நுட்பமான ஒரு நடையில, வசுவரின் ஷெரியத்தின் ராயத்தின், ஒரு அழகான அற்புதமான ஒரு கவிதையினுடைய தோற்றத்தின் வழியில இதையெல்லாம் என்ன செய்யறாரு விவரிக்கின்றார். அழகான வரிகளை கொண்டு வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யறாரு விவரிக்கின்றார். இப்போ ஹுலாசத்துல் முஅல்லகா, இவருடைய முஅல்லகாவினுடைய ஹுலாசா அப்படின்னு சொன்னா அல் வகூஃப் அலல் இத்லால், இடிபாடுகள் மீது இருப்பது, அல் கஸ்லு காதல் கவிதை, வதிகுருல் ஹபீபா, ஹபீபாவை பற்றி நினைவு கூறுதல், வஸ்ஃபுல் ஃபரசு குதிரையை வர்ணிக்கிறது, செய்தை வர்ணிக்கிறது, லைல இறையை வர்ணிக்கிறது, மற்றரை இயற்கையை வர்ணிக்கிறது. அப்போ இது நாம பார்த்து வச்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி குலாசா என்ன, இவருடைய கவிதையினுடைய ஒரு ஹாசிலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம், எக்ஸாமுக்கு எழுதலாம். இவருடைய அந்த கவிதையினுடைய முஅல்லக்கினுடைய முமையிசாத்துகளை பத்தி பார்க்கும்போது ஜமாலு தஸ்வீர், அழகான ஒரு கற்பனையிலேயே என்ன செஞ்சிடுவாரு அந்த படம் எடுத்து காட்டிடுவாரு. அழகான முறையில அதை அப்படியே உருவகப்படுத்தி காட்டுறதுன்னு சொல்லி, உருவகம், சிமிலி, மெட்டாஃபர் அப்படிலாம் சொல்லி அந்த மாதிரி உருவகப்படுத்தி காட்டுறது. கூவத்துல் அல்ஃபால், அழகான வார்த்தைகள், நல்ல பலமுள்ள ஆற்றல் மிக்க வார்த்தைகள். ரவாத்துல் ஹியால், நல்ல சிந்தனை, கற்பனை, அபரிவிதமான கற்பனை. துஅத்து நுமூதஜன் வாரிசன் லிஷாரில் ஜாஹிலி, ஜாஹிலி கால ஷேருக்கு இவருடைய கவிதை என்பது இது ஒரு முன்னுதாரணமாக என்ன செய்யப்படுகின்றது காணப்படுகின்றது. அப்போ இங்கேயும் அத ஹசாயிசுகள், ஒரு சுருக்கமான ஹசாயிசுகள், ஹுஸ்னுல் மத்லா, ஒரு அழகான ஒரு அழகான ஒரு முதற் முதல் அடி மத்லா. அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய முஅல்லகத்தை வகூஃப் அல் அத்லால், அத்லால் மீது நிற்பதை கொண்டு ஆரம்பிக்கின்றார். வஹுவ மின் அஷ்ஹரி மத்தாலி ஷஹரில் ஜாஹிலி, இதுதான் இவர்தான் முதல்ல இந்த மாதிரி இந்த கவிதைகளை இந்த மாதிரி காதலியினுடைய வீட்டினுடைய நினைவுகள், அதனுடைய இடிபாடுகள் மீது நின்று கரைவது, அழுவது, அவளுடைய நினைவுகளை பற்றி சிந்திப்பது, இது மாதிரியான விஷயங்களை வச்சு கவிதையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பை கொண்டு வந்தது இவரு தான். சிதுக்குல் ஆத்திஃபா, நல்ல ஒரு ஒரு உணர்வு மிக்க உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டு வருவது. கவலையில, அது காதலா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், என்ன செய்யறது உண்மையான முறையில் என்ன செய்யறது வெளிப்படுத்தி கொண்டு வர்றது. அதே மாதிரி இவருடைய கவிதையினுடைய தனித்தன்மைகள்ல ஒண்ணு என்னன்னு சொல்லி சொன்னா வஹதத்துல் மௌது அல் ஜுஸ்இய்யா. இப்போ ஒரு கசீதா எடுத்துக்கிட்டுன்னு சொன்னா ஒரு கசீதா முழுக்க ஒரே மௌது தலைப்பு இருக்காது. அது பகுதி பகுதியான ஜிசுக்களாக இருக்கும். உதாரணமாக கசல், அதாவது பெண்களை வச்சு வர்ணிக்கிறது, இயற்கையை வர்ணிக்கிறது, குதிரையை வர்ணிக்கிறது, செய்தை வர்ணிக்கிறது, லைல வர்ணிக்கிறது. அப்போ கவிதை முழுக்க ஒரே தலைப்பா காதல்னா காதல் மட்டும் இருக்காது. அப்போ மற்ற விஷயங்கள் செய்யும் ஜுஸ்இயத்தான மௌதுவாகளும் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். திக்கத்துல் வஸ்ஃப், அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வர்ணிச்சா அது ஆழமா என்ன செய்யறது வர்ணிக்கிறது. அப்புறம் கசாரத்துல் ஹியால், நல்ல கற்பனை.
ஜசாலத்துல் அல்ஃபாஸ், நல்ல வார்த்தைகள், மியூசிக், அந்த கவிதையில நல்ல ஒரே வசன், ஒரே காஃபியா இருக்கும். அதே மாதிரி ஒரே வசன எல்லா பைத்திலையும், கசீதா முழுக்க ஒரே அந்த வசன்ல. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இவருடைய அந்த பஹர் வந்து பஹரு தவீல், தவீல் அப்படிங்கிற அந்த இதுலயே எல்லா பைத்தும் இருக்கும். அப்படி அந்த தவீல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், ஒரு ஒரு சீரான ஒரு வசன்ல இருக்கும்போது மியூசிக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ முஹாசனத்துல் பலாகா, அழகான பலாகா, தஸ்பீஹ், இஸ்திஆரா, கினாயா, இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு, பயன்படுத்தியிருக்கிறாரு. தஅஸ்ஸுரு பில் பைஅத்தில் பதவியா, ஆஹ் சஹராவியத்தான, அதாவது பாலைவன வாழ்க்கை, நாடோடி வாழ்க்கையினுடைய அந்த பிரதிபலிப்புகள், அசராத்துக்கள் இவருடைய கவிதையில் இருக்கும். அதே மாதிரி அரபி கவிதையினுடைய அந்த பிரதிபலிப்புகளும் இவருடைய கவிதையில் இருக்கிறத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆக இதுதான் இந்த இப்ருல் கைஸினுடைய முஅல்லக்கினுடைய ஒரு மாஹாசிலாவா என்ன செய்யலாம் நம்ம பார்க்கிறோம். அதனுடைய தனித்தன்மைகளாக பார்க்கிறோம். அடுத்து இவருடைய அந்த 20 முஅல்லகத்து முஅல்லகிக்கு இப்திதாஇ பீஸ் அஷ்ஆர். இம்ருல் கைஸினுடைய முஅல்லக்கினுடைய முதல் 20 வரிகள், 20 வரிகளை நமக்கு என்ன செய்யறாங்க, பாடத்துல கொடுத்திருக்கிறாங்க. அதையும் பார்க்கணும். முதல் வரி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, "திஃபான பிகி மின் ذِكْرَى حبيب ومنزلي بسقة اللوى بين بسقة اللوى بين الدخول فحولي." இப்ப இந்த கவிதைகளை நீங்க என்ன செய்யணும், படிச்சு வைக்கணும். ஏன்னா இந்த கவிதைகளை என்ன செய்வாங்க, உங்களுக்கு இப்ப எக்ஸாம்ல கேட்பாங்க. ஏதாவது வரிகளை கொடுத்து விளக்கம் கேட்பாங்க. அர்த்தங்கள் என்ன செய்வாங்க, அர்த்தங்களை தமிழ்ல என்ன செய்யணும், நாம கொடுக்கிற மாதிரி இருக்கும். இப்ப ஆரம்பத்த வரியை பாருங்க. கிஃபா, கிஃப் கிஃபா, ரெண்டு நண்பர்களை பார்த்து சொல்றாரு. கிஃபா, நில்லுங்கள், சகோதரர்களே, தோழர்களே நில்லுங்கள். நபுக்கி, நாம் அழுவோம். மின் திக்ரா ஹபீபின் வ மன்சிலி, ஹபீபாவை நினைத்தும், காதலியை நினைத்தும், அவருடைய வீடுகளினுடைய நினைத்தும் நாம் என்ன செய்வோம், நாம அந்த நினைவுகள்ல நாம அழுவோம். இது எங்க இருக்குது, அந்த ஹபீபாவுடைய வீடு, அந்த மன்சில் எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா, பிசிகத்தில் லிவா பைன தஹூலி ஃபஹௌமலி, தஹூல் மற்றும் ஹவுமல் என்ற இடங்களுக்கு மத்தியிலே. தஹூல் இது ரெண்டும் இடங்களுக்கு பேரு, இதுவும் இடத்து தான். தஹூல் மற்றும் ஹவுமல் அப்படிங்கிற இடங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சிகத்தில்லவா என்ற கிராமத்துல, என்ற ஊரில் இருக்கக்கூடிய அவருடைய நம்மளுடைய என்னுடைய அந்த ஹபீபாவினுடைய நினைப்பில் நாம என்ன செய்வோம், அழுவோம். فتوضح فتوله فالمقرات لم يعفر اسمها لما نسجتها من جنوب والشمال. ஷிமால் அப்படிங்கிறதா ஷம்அலின்னு வருது. இப்ப இந்த இதுல என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, தௌதீஹ் மற்றும் மிக்ராத் ஆகிய இடங்களில் இருந்து வீசக்கூடிய அந்த பருவ காற்றுகள், ஜுனூபியத்தான வடமேற்கு பருவ காற்று மற்றும் தென்மேற்கு பருவ காற்றுகள், அந்த அவளுடைய அந்த வீடுகளினுடைய அந்த நினைவிடங்களை அது அழித்திருந்தாலும் கூட, அது அந்த தென்றல் காற்று அடித்து ரொம்ப பலமா வீசி இருந்தாலும் கூட, லம் யாஃபுர் அஸ்முஹா, அவளுடைய நினைவுகளினுடைய அந்த வீடுகளினுடைய நினைவுகள், அந்த எச்சங்கள், அது என்ன செய்யுது, இன்னும் அழியாம இருக்கு, அழிந்து விடவில்லை இன்னும். அப்போ தௌதி மிக்ராத்தில் இருக்கக்கூடிய அங்கிருந்து வீசக்கூடிய கிழக்கு பருவ தென்கிழக்கு வடமேற்கு பருவ காற்றுகளினுடைய அந்த காற்றுகள் பலமாக வீசியிருந்தாலும் கூட, அந்த வீடுகளினுடைய ரஸ்முகள், அடையாளங்கள் இன்னும் என்ன செய்யல, அழிந்து போகவில்லை. அதுக்கப்புறம் தரபாரல் ஆராமி ஃபி அரசாத்திஹா வகீஆனிஹா கஅன்னஹு ஹுப்பு ஃபுல்ஃபலி. ஃபுல்ஃபுல் சொல்லி சொன்னா மிளகு, மிளகு, மிளகு. தரா, நீ பார்ப்பாய், பாரல் ஆராமி, ஆராம்னா மான் குட்டி, வெள்ளையான காட்டு மான்களினுடைய, பாருனா எச்சங்கள், எச்சம். அப்போ அந்த தன்னுடைய கவிதையினுடைய, அதாவது ஹபீபாவினுடைய நினைவுல தான் என்ன செய்யறாரு, இந்த கவிதையை பாடுறாரு. அவளுடைய வீடுகளுடைய ஈடுபாடுகளுக்கு முன்னாடி நின்று என்ன செய்யறாரு, பாடுறாரு. அந்த ஈடுபாடுகள்ல நீ எதை பார்க்கலாம், தரா பாரல் ஆராமி ஃபி அரசாத்திஹா வ கியானிஹா, அந்த இடிபாடுகளினுடைய முற்றங்களிலேயும் அதனுடைய தாழ் நிலங்களிலேயும், அந்த அதாவது அந்த வீடுகளினுடைய அந்த முற்றங்கள், அந்த இருக்கக்கூடிய தாழ்வாரங்கள்ல நீ எதை பார்க்கலாம், காட்டு மான்களினுடைய எச்சங்களை பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, அது எச்சம், அது எச்சத்தை கூட எந்த அளவுக்கு வர்ணிக்கிறாரு, காட்டு மான்களுடைய எச்சம். அதாவது நான் புழுக்க போடும் இல்லையா, ஆடு மாடு எல்லாம் ஆடு தான் புழுக்க போடும், மாடு மாதிரி என்ன செய்யாது, இது கிடையாது. மானும் மா ஆடு மாதிரி என்ன செய்யும், ஆடு மாதிரி புழுக்க போடும்.
அப்ப அந்த புழுக்க எப்படி இருக்கான், கஅன்னஹு ஹுப்பு ஃபுல்ஃபுலின், அதாவது மிளகினுடைய அந்த உருண்டைகளை போட்டு இருக்கான். அப்ப அந்த அளவுக்கு அது இடிபாடுகள் ஆகி போச்சு. அங்க பழைய மான்கள்லாம் வந்து அங்க வந்து எச்சமிடக்கூடிய ஒரு இடமாக அந்த இருந்தாலும் கூட, அந்த எச்சங்களும் கூட காதலினுடைய அந்த பிரியம், ஹுப்பு அப்படிங்கிறது இவருடைய கண்களை மறைத்து, அந்த எச்சங்களும் அது எப்படி தெரியுது? ஹுப்பு ஃபுல்ஃபுலின், மிளகு விதைகளை போன்று என்ன செய்யுது? இருக்குதாம் அவருக்கு. அடுத்து கஅன்னி கதாதல் பைனி யௌம தஹம்மலு லதா சமுராத்தில் ஹய்யின் ஆகீஃபு ஹன்தலி. இப்ப இந்த வரியில என்ன சொல்றாரு இந்த 2 வரியில இந்த பைத்துல சொல்லி சொன்னா, ஆ அவருக்கு இன்னும் அந்த பசுமையான நினைவுகள் இருக்கின்றது. நான் அன்னைக்கு நீங்க புறப்பட்டு போன அதாவது அந்த ஹபீபா அவருடைய காதலி வந்து என்ன செய்றாங்க, கிளம்பி அந்த ஊர விட்டு போயிர்றாங்க. அ போன பிறகு தானே அது அந்த வீடு யாரும் தங்காம இடிபாடா இருக்குது. இப்போ அவங்க யௌம தஹம்மலு அவங்களலாம் அந்த காதலியினுடைய வீட்டுக்காரங்கலாம் போன நாள்ல, அன்னைக்கு காலையிலேயே அந்த 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 நாள் காலை இன்னும் எனக்கு தெளிவா இருக்கிற மாரி இருக்குது. அன்னைக்கு இருக்கிற மாரி இருக்குது. அன்னைக்கு நான் எப்படி இருந்தேன்னு சொல்லி சொன்னா, லதா சப்ராத்தில் ஹய்யி நாகிஃபு ஹன்லலி. நாகிஃபு ஹன்லல்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது குமட்டிப்பழம் குமட்டிப்பழம். ஹன்லல்ன்னு சொல்லி சொன்னா குமட்டிக்காய், அதாவது கசக்கக்கூடிய அந்த குமட்டி பழத்த உடைத்து நாக்கிஃப்னா உடைக்கிறவன். உடைத்து அத சுமைக்கிறவன அ நு சு அந்த குமட்டி பழத்த குமட்டி காய உடைத்து சுமைப்பவனை போன்று, நான் அந்த பழங்குடியினுடைய இடத்துல நான் என்ன செஞ்சேன்? நின்னுகிட்டு இருந்தேன். கண்ணீர் வடிச்சு நின்னுகிட்டு இருந்தேன். அதாவது இந்த வரியில என்ன சொல்றாரு? என்னுடைய காதலியும், அவர்களுடைய வீட்டார்களும் என்ன செய்றாங்க? அன்னைக்கு காலையில புறப்பட்டு போறாங்க. அன்னைக்கு காலையில நான் இன்னைக்கும் நிக்கிற மாரி என்னுடைய கண் முன்னாடி அது இருக்குது. அன்னைக்கு நான் எப்படி இருந்தேன்னு சொல்லி சொன்னா, ஒரு குமட்டிக்காயை உடைத்து தின்பவன் அந்த இந்த அளவுக்கு அந்த கசப்பினுடைய இருக்குமோ, கசப்பு அவனுக்கு ரொம்ப கடுமையா இருக்குமோ, அந்த அளவுக்கு நீங்க புறப்பட்டு போனது எனக்கு குமட்டிக்காய கடிச்சு தின்ன மாதிரி என்ன செஞ்சது? கசப்பா இருந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு? சொல்றாரு. அடுத்த வரியில وقوفا بها سحبي علي مطيهم يقولون لا تهلك أسم وتجملي. இப்ப இந்த 5வது பைத்துல தோழர்கள் ஆறுதல் கூறினாங்க. இங்க வந்து வகூஃபன், என் தோழர்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்தி, மத்தீகன்னா வாகனங்கள். இப்போ ஸஹபியினுடைய தோழர்கள் அந்த அந்த இடத்துல தன்னுடைய வாகனங்கள நிறுத்திக்கிட்டு யகூலுன்னு அவங்க சொன்னாங்களாம், லா தஹ்லிக்கு, இப்படியே உன்னுடைய காதலிய நினைச்சு நினைச்சு நீ அழுது அழுது நீ அழிஞ்சு என்ன செஞ்சிறாத, அழிஞ்சு போயிறாத. அசன் வ தஜம்மலி, நீ தேற்றிக்கொள். உன்னை நீயே என்ன செய்? தேற்றிக்கொள். பொறுமையா இருப்பா, அழகா இருப்ப. ஏன்பா இப்படி ரொம்ப அழிஞ்சு அழுதுகிட்டே உன்னை நீ அழிச்சுக்கிறாதப்பா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அப்போ அவர் வந்து அழுவுறாரு. அந்த அளவுக்கு அழுவுறாரு. தோழர்களும் கூட தங்களுடைய வாகனங்கள நிறுத்தி அவருக்கு என்ன செய்றாங்க? ஆறுதல் கூறாங்க. இப்படியே அழுது அழுது என்ன செஞ்சிறாத, அழிஞ்சு போயிறாத. அப்போ அவர் சொல்றாரு, "வஷிஃபாஇ ஐபராத்துன் முஹ்ராகத்துன் ஃபஹல் ஐந்த ரஸிமின் தாரிஸிம் மின் முஅவ்வலி." அப்ப இங்க என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, "வஷிஃபாஇ, என்னைய அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா, வஷிஃபாஇ, என்னுடைய ஷிஃபா அப்படிங்கிறது, என்னுடைய மருந்து, என்னுடைய காதல் பிரிஞ்சு போயிருச்சு. என்னுடைய காதலி போயிட்டா. அப்ப காதலினுடைய அந்த பிரிவினுடைய அந்த மருந்து அப்படிங்கிறது அபரத்துன் மஹ்ராகத்துன், கண்ணீர் தான் என் மருந்து. ஓட்டப்படக்கூடிய கண்ணீர் தான் எனது என்னுடைய ஷிஃபாவாக இருக்கின்றது. ஃபஹல் இன்த ரஸிமின் தாரிஸின் மின் முஅவ்வலி. இந்த அழிந்து போன அடையாளங்களின் முன் அழுவதால் எந்த பயனும் உண்டா? அது எனக்கு தெரியும். அவர் கேள்வி கேட்கிறாரு தெரியும். வஹல் இந்த ரஸ்மின், இந்த ரஸ்முகளுக்கு முன்னாடி, இந்த அடையாளங்களுக்கு முன்னாடி அ அழுவதால் எந்த பயனும் இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியும் தான். இருந்தாலும் என்னுடைய இந்த பிரிவிற்கான ஒரு வழி, அந்த வலியை ஆற்றுவதற்கான ஒரு மருந்து அப்படிங்கிறது இந்த அழுகை தான் அப்படின்னு என்ன செய்றாரு? இந்த வரியில சொல்றாரு. அடுத்து 6வது வரியில 6 முடிஞ்சது இல்லையா? அப்புறம் 7 7வது பைத்துல كدأبك من أم الحويرث قبلها وجارتها أم الرباب بمأسري. அப்ப இந்த 7வது பைத்துல இப்படி துடிப்பது இதற்கு முன் மஅசல் என்னும் இடத்தில் உள்ள உம்முல் ஹுவைரிஸ் மற்றும் அவளது அண்டை வீட்டாராகிய உம்மு ரபாப் ஆகியோரிடம் நீ நடந்து கொண்ட பழக்கம் போன்றது. அப்போ தோழர்கள்லாம் சொல்றாங்க கதஅபிகி மின் உம்மில் ஹுவைரிஸ். இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா,
இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உம்முல் ஹுவைரிஸும் அவருடைய ஜாரத் அண்டை வீட்டுக்காரியாக உம்மு ரிபா மஅசல் என்ற இடத்துல இருக்கக்கூடிய உம்முல் ஹுவைரிஸும், அதே மாதிரி அவருடைய அண்டை வீட்டுக்காரியாக இருக்கக்கூடிய உம்மு ருபாபிற்கு அவளோடு எனக்கு நிகழ்ந்த நிகழ்வை போன்று இருக்கின்றது அப்படின்னு என்ன செய்யறாரு, இது சொல்றாரு. இதா காமதா தலவ்வ அல் மிஸ்கு மின்ஹுமா நசீமஸ் சபாஜாஅத் பிரையல் கரன்புலி. அப்போ அவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு நின்னு ஆடும்போது இதா காமத்தா, உன்னுடைய நினைவு அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, இப்ப இவருக்கு பல பெண்களோடு முஹப்பத் இருந்திருக்குது. அப்போ இது பிரிஞ்சது. இந்த ஹபீபாவை நினைச்சு அழுகுறாரு. இந்த ஹபீபா வந்து உனைசாவை நினைச்சுதான் என்ன செய்யறாரு, இதை பாடுறாரு. தாரத்து ஜுல் ஜுல் அப்படிங்கிற அந்த குட்டையில ஏற்பட்ட அந்த நிகழ்வு, அந்த விஷயங்களை வச்சு என்ன செய்யறாரு, இதை படிக்கிறாருன்னு சொல்லி சொன்னாலும், இவருக்கு இதற்கு முன்னாடி பல காதல்களும் இருக்கின்றது. பிரிந்து போன பிரேக்கப் ஆன காதலாம் இருக்கிறதுனால, இது வந்து எனக்கு ஒன்றும் பழக்கம் இல்லாததெல்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி எனக்கு உம்முல் ஹுவைரிஸோடும் உம்முரு பாப்போடும் என்ன செய்யற இந்த மாதிரி ஏற்பட்டிருக்குதான். எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா, இதா காமத்தா தலவ் அல் மிஸ்கு மின்ஹுமா நசீம் அஸ்ஸபா ஜாத் பிரியல் கரன்ஃபுலி. அதாவது இந்த 8வது வரியில, அவ்விருவரும் எழுந்து நின்று ஆடும்போது கிழக்கத்திய காற்று கிராமின் நறுமணத்தை சுமந்து வருவது போல் அவர்களிடமிருந்து கஸ்தூரியின் மனம் கமிழும். அப்போ இதா காமத்தா, அவங்க ரெண்டு பேரும் ஏஞ்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த உம்மு நுபைருக்கு உம்மு ரவாவை ஏஞ்சிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, தலவ்வால் மிஸ்கு கஸ்தூரியின் மனமா இருக்கும். அவனுக்குமா அவ்விருவர்ல இருந்து கஸ்தூரியின் மனம் மணக்கும். எப்படி நசீமஸ்ஸவா சாத்திபி ரையல் கரண்புல்னு சொல்லி சொன்னா கிராம்பு, ஃபுல்லா மிளகு. இது கிராம்பினுடைய அந்த மனத்தை நசீமுசபா தென்றல் காத்து கொண்டு வருவதை போல இவங்க ரெண்டு பேரும் எந்து நின்னாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்க மேலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அப்படிங்கிறது கஸ்தூரியின் மனத்தை போன்று இருக்கும். அந்த அளவுக்கு என்ன செய்யறாரு. இப்ப தஷ்பீகெல்லாம் நிறைய என்ன செய்ய தஷ்பீக் இருக்குது. அந்த அளவுக்கு நிறைய நல்ல வார்த்தைகள் கரண் போலு இந்த மாதிரியான வார்த்தைகள் என்ன செய்யறாரு, பயன்படுத்திருக்கிறாரு. நல்ல ஜஸுல் அல்ஃபால். அதனாலதான் சொன்னாங்க இவருடைய கவிதையில ஜஸுல் அல்ஃபால் தஷ்பீகெல்லாம் இருக்கும். சரி, அடுத்து பாருங்க. وَفَاضَتْ دُمُوعُ الْعَيْنِ مِنِّي سَبَابَةً عَلَى النَّهْرِ حَتَّى بَلَّ دَمْعِي وَمِحْمَلِي. அப்போ என்னிடமிருந்து என்னுடைய கண்ணீர் என்ன செய்யுது, கண்ணீர் வழிந்து ஓடுகின்றது. சபாபத்தன் அலன் நஹரி அத்தா பல்ல தம்இ மிஹ்மலி. காதலின் தீவிரத்தால், சபாபத்தன் அலன் நஹரி அந்த காதல் மீது இருந்த அந்த தீவிரம், இது மீது இருந்த தீவிரத்தால என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் என்ன செய்யுது, வழிந்து ஓடுது. இந்த அளவுக்கு சொல்லி சொன்னா, ஹத்தா பல்ல தம்இ என்னுடைய அந்த தம் என்னுடைய அந்த கண்ணீரும் என்ன செஞ்சிருச்சு, வற்றி போய்விடும் அளவுக்கு நான் என்ன செய்யறேன், அழுகுறேன். அப்ப என்னுடைய நெஞ்சின் மீது வழிந்து ஓடக்கூடிய அந்த காதலின் தீவிரத்தால் ஏற்பட்ட அந்த கண்ணீர் அப்படி வழிந்தோடி அது என்ன செஞ்சிருச்சு, அது உம், அது பல்லனா நனைத்து விட்டது. பல்ல தம்இ என்னுடைய தம் நனைத்து விட்டது. மிஹ்மலி எதை, ஒரு வாளியே கூட நிறைச்சிருச்சான். அந்த அளவுக்கு அழுது அழுது வாளியே நிறைச்சிருச்சு. அப்போ அவர் நெஞ்சத்தின் மீது காதலின் தீவிரத்தால் அழுத கண்கள் அழுது அழுது அது பல்ல தம்இ என்னுடைய அந்த கண்ணீர் நனைத்து விட்டது. மிஹ்மலி எதை, வாளியே நினைச்சிருச்சான். அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, அழுது இருக்கிறார். அடுத்து அலா ருப்ப யௌமின் கான மின்ஹுன்ன சாலிஹின் வலா சியமா யௌமின் பிதாரத ஜுல்ஜுலி. அப்ப இந்த தாரத ஜுல்ஜுல் அதை பத்தி என்ன செய்யறாரு, அறிந்து கொள்ளுங்கள். ருப்ப யௌமின் சாலிஹின் ருப்ப யௌமின் கான மின்ஹுன்ன சாலிஹின். பெண்களோடு எனக்கு எத்தனையோ நல்ல நாட்கள் இருந்திருக்கின்றது. ருப்ப யோமின் கான மின்ஹுன்ன அவர்களோடு எனக்கு இருந்திருக்கின்றது. யோமின் சாலே நல்ல நாட்கள் இருந்திருக்கின்றது. வலாசியமா குறிப்பா யோம தாரத ஜுல்ஜுல், தாரத ஜுல்ஜுலோ அந்த சமயத்துல ஏற்பட்ட நிகழ்வுகள்லாம் ரொம்ப பசுமையான ரொம்ப அழகான நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து வயோம அகர்துலில் அதாரி மத்தியதி ஃபயா அஜபன் மின் ஊரிகள் முத்தஹம்மலி. அப்போ தன்னுடைய நல்ல நாட்களை காதலியோட மற்ற பிற பெண்களோடு அவருக்கு இருந்த நாட்களை நல்ல நாள் யோமன் சாலிஹ்னு சொல்லி விவரிக்கிறாரு. அப்படி அவருக்கு பல நாட்கள் இருந்திருக்குதான். அதுல குறிப்பா தாரத்து ஜுல்ஜுல்லுடைய அந்த நாளும் அவருக்கு குறிப்பா
ஒரு சிறப்பான, அவருக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கின்றது. அதே மாதிரி அந்த நாள்ல தான் யௌம அகரத்து, நான் அறுத்து விட்டேன் உதாரி, என்னுடைய அந்த பெண்களுக்காக வேண்டி, அவர் காதலித்த அந்த பெண்களுக்காக வேண்டி நான் அறுத்து விட்டேன். மதியத்தி, என்னுடைய வாகனத்தையும் நான் அறுத்துட்டேன், என்னுடைய ஒட்டகத்தையே அறுத்து அவங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், விருது வச்சேன். பையா ஆஜபன் மின் கூறிகள் முத்தஹம்மிலி, ஆச்சரியம், ஆச்சரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, அவளது பயணச்சேனம், அவளுடைய அந்த பயணச்சேனம் சுமையேற்பட்ட விதம் எவ்வளவு ஆச்சரியமானது. பையா ஆஜபன், இந்த அளவுக்கு ஆச்சரியம். மின் கூரிஹா முத்தஹம்மில், முத்தஹம்மல் சொல்லி சொன்னா அந்த ஒட்டகத்துக்கு மேல அந்த ஏற்றப்படக்கூடிய அந்த சுமக்கப்படக்கூடிய இது பல்லக்கு மாதிரி, அது ஏற்றப்படக்கூடிய அந்த பல்லக்கு அப்படிங்கிறது அது இந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, வர்ணிக்கிறாரு. فظل العذاري يرتمين بلحمها وشحم كالضابط دمقس المفتل. அப்போ அந்த தாரத்து ஜுல்ஜுலுடைய நாள்ல தன்னுடைய ஒட்டகத்தை என்ன செஞ்சாரு, அறுத்து அந்த பெண்களுக்கு என்ன செஞ்சாரு, விருந்து கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி காதலி ஏறி அந்த பல்லக்கினுடைய அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னு சொல்லி வர்ணிக்கிறாரு. எந்த அளவுக்கு விருந்துல எந்த அளவுக்கு கறி மிச்சமாயிருச்சுன்னு சொல்லி சொன்னா, ஃபதல்லல் அதாரி, அதாரின்னா அந்த பெண்கள், கன்னி பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, எர்த்தமீன பில் அஹ்மிஹா, அந்த கறியை எரிஞ்சு விளையாண்டாங்களாம். அந்த ஒட்டகத்தினுடைய, என்னுடைய ஒட்டகத்தினுடைய கறியை எரிஞ்சு அந்த அளவுக்கு அஹ், ஆடோபரமாக ரொம்ப விசாலமா என்ன செஞ்சுருக்கிறாரு, விருந்து கொடுத்திருக்கிறாரு. மிச்சமாய் கறி மிச்சமாயி அதை எரிஞ்சு என்ன செஞ்சாங்க, விளையாண்டாங்க கறிய, ஷாஹிமின் கொழுப்ப. எப்படின்னு சொல்லி சொன்னா, நெய்யப்பட்ட ஒரு பட்டு நூலை மாதிரி. இப்போ கொழுப்புனா எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா, இந்த சீஸ் எல்லாம் உருகி அந்த நூல் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த கொழுப்புகளை, கறிகளை எடுத்து விளையாடுறாங்க. அது வந்து எப்படி இருக்குதான், நெய்யப்பட்ட முறுக்கிய பட்டு நூல் போன்ற கொழுப்பையும் இன்னும் அந்த கரியையும் என்ன செஞ்சாங்க, ஒருவருக்கொருவர் எரிந்து விளையாடி மகிழ்ந்தனர், உண்டு மகிழ்ந்தனர். அடுத்து வயோம தகல்து ويوم دخلت الحذر خذر عنيزة فقالت لك الويلات إنك مرجلي. ويوم دخلت الحذر، இப்போ இங்க அபலாவின் பல்லக்கு, அதாவது உனைசா திரையிட்ட பல்லக்கிற்குள் நான் நுழைந்த நாளும் அதுவே. அவள், ஐயோ அழிவே, நீர் என்னை நடக்க வைத்து விடுவீர் போல் இருக்கின்றதே. இப்ப அந்த நாள் தான் அந்த மாதிரி அந்த தாரத்து ஜுல்ஜுல்ல தான் உனைசாவோடு ஏற்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த நாள்ல நான் என்ன செஞ்சேன், அவளுடைய பல்லக்குல நுழைஞ்சிட்டேன். தகல்துல் ஹிதர, ஹிதர உனைசா, உனைசாவினுடைய பல்லக்குக்குள்ள நான் என்ன செஞ்சேன், நுழைஞ்சேன். நுழைஞ்ச உடனே என்னை பார்த்து சொன்னா, இப்ப காலத்து, அவள் சொன்னாள், லக்கல் வயலாத்து, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இன்னக்க முறிஜிரி, நீ என்னை நடக்க வச்சிருவ போல. அப்பனா இந்த நீ ஏறினதுனால இந்த ஒட்டகமே அது செத்துரும் போல, அது கீழே விழுந்து மாண்டும் போல, அது செத்துருச்சுன்னா நீங்க நீ ஏன் நடக்க வச்சிருவ போல, நடந்து தான் நான் வீட்டுக்கு போகணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அப்படின்னு சொல்லி உனேசா சொன்னாலாம். தகூலு وقد مال الغبيط بنا معا عقرت بعيري يا امرأ القيس فانزلي. அப்ப தப்போலோ, இப்ப நீ சொன்னாய் ஒட்டகச்சேனம் எங்கள் இருவருடன் சேர்ந்து ஒரு பக்கமாக சாய்ந்த போது அவள் சொன்னாள், இம்ரவுல் கேசே, என் ஒட்டகத்தை நீர் நிலைகுலையச் செய்து விட்டீர், கீழே இறங்குங்கள் என்று கூறினாள். தப்போலோ, நீ சொன்னாய், வகது மாலல் கபீத்து பினா மான், நம்ம ரெண்டு பேத்தையும் சேர்த்து அந்த ஒட்டகத்தினுடைய அந்த சேனம், அந்த ஒட்டகத்தினுடைய ஒரு பகுதி சாய்ந்த பொழுது நீ சொன்னாய், அகர்த்த பயிரி, நீ சொன்ன என்ன சொன்ன, என்னுடைய ஒட்டகத்தை நீ அறுத்துட்ட போல, அறுக்கிற அளவுக்கு கொன்றுவ போல. நீ என்ன செய், தயவு செய்து இப்ரூல் கைஸே, இங்க இருந்து இறங்கிருப்பா, என் ஒட்டகத்துல இருந்து என்ன செஞ்சிரு, இறங்கிருன்னு என்ன செஞ்ச நீ சொன்ன. فقلت لها سيري وأرخي زمامه ولا تبعدني من جناك المعلل. அப்போ அதுக்கு நான் சொன்னேன், ஃபகுல்து லஹா, அவளுக்கு நான் சொன்னேன், சீரி, நீ போ, நீ என்ன செய்ய, உன்னுடைய பயணத்தை தொடரு, நான் என்ன செய்யறேன், இறங்கிக்கிறேன். வருகி ஜிமாமஹு, அந்த மூக்கனா கயிறு நீ என்ன செய், கீழே போடு. வலா துபஇதினி மின் ஜினாக்கல் முஅல்லலி, என்ன உன்னுடைய அந்த அணைப்பிலிருந்து நீ என்னை என்ன செஞ்சிடாத, தூரமாக்கிறாத அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாரு, ஒரு கவிதையை படிக்கிறார். அப்ப நான் இறங்கிக்கிறேன், நீ என்ன செய்ய, உன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்து போ. வாரகி சிமாமஹு, அந்த மூக்கனாங்க கீழே போடு, வேணா அதை பிடிச்சிட்டு நான் வேணா என்ன செய்யறேன், நடந்துட்டு போறேன், நான் உனக்கு துணையா இருப்பேன். நீ என் ஒட்டகத்து மேலதான் உன் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி சொன்னாலும் கூட நான் என்ன செய்யறேன், உனக்கு ஒட்டகத்தை ஓட்டிட்டு வர ஒரு ஒட்டக ஓட்டியா கூட வர்றேன்.
ஆனா என்ன செஞ்சிடாத, வலா துபஇத்னி, என்னை உன்னை விட்டு என்ன செஞ்சிடாத, தூரமாக்கிறாத. فمثلك حبلى قد تركت ومرضع فألهيتها عن ذي تمائم محولي. இது ரொம்ப ஆஹ், ஆபாசமான விஷயங்கள் என்ன செய்யறாரு கவிதை அப்படின்னு சொல்லி சொன்னாலே எல்லா விஷயங்களும் இருக்கும் அப்படித்தானே. இப்போ மிசிலுக்கு ஹுபுலா, உன்னை போன்று ஹுபுலாவான எத்தனையோ பெண்களை, கர்ப்பிணிகள் பெண்களை, உன்னை போன்ற கர்ப்பிணி பெண்கள், அது தரத்து, நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அவங்களோட நான் விளையாண்டு இருக்கிறேன். ஒமுருதைனினும் பால் குடிப்பாட்டக்கூடிய அந்த பெண்களோடு நான் விளையாண்டு இருக்கிறேன். எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா, அல் ஹைத்துஹா அந்தி தமாயிம, தாயத்து போட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய பிள்ளைகளை விட்டும் அவர்களை நான், அந்த பெண்களை என்ன செஞ்சுட்டேன், நான் இல்ஹாவாக்கிட்டேன். அதாவது தூரமாக்கிட்டேன். அவங்கள நான் மறக்கடிச்சிட்டேன். பிள்ளைகள கூட ஞாபகம் இல்லாத அளவுக்கு அவங்களோட நான் என்ன செஞ்சிருக்கிறேன், விளையாண்டுருக்கிறேன். எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா, இதாமா பகாமின் ஹல்ஃபிஹா, அவளுக்கு பின்னாடி இருந்து அந்த குழந்தைகள், அந்த ஹுபுலாவான முறுதியான அந்த பெண்களோடு நான் விளையாடும்போது அவங்களுடைய பிள்ளைகள கூட அவங்க மறந்துருவாங்க. எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு பின்னாடி இருந்த அந்த குழந்தைகள் அழுதால் இன்சரபத் லஹு பிஷிக்கின், ஒரு பகுதியை மட்டும் திருப்பி ஆ அந்த குழந்தைக்கு என்ன செய்யறது, பால் கொடுக்கிறதோ அல்லது அந்த பிள்ளைகள ஆசுவாசப்படுத்துறதோ செய்வாங்க. ஆனா தஹ்தி ஷிக்கஹா லம் தஹவ்வலி, ஆனா எனக்கும் ஒரு ஒரு பகுதிய அவங்க என்ன செஞ்சாங்க, வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ அந்த மாரி ரொம்ப மற்ற பெண்களோடும் ரொம்ப மோசமா என்ன செஞ்சிருக்கிறாங்க, நடந்திருக்கிறாரு. அந்த நிகழ்வுகள்லாம் பத்தி என்ன செய்றாரு, சொல்றாரு. ويوما على ظهر الكثيب تعذرت علي وعلت حلفة لم تحللي. ஒரு நாள் மணல் மேட்டின் மீது அவளின் மீது பிணக்கு கொண்டு தன் முடிவை மாற்றப் போவதில்லை என்று உறுதியாக சத்தியம் செய்தார். யோமன் ஒரு நாள் அலா லஹரில் கசீப், கசீப்னா மணல் மேடு. இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை கொடுத்து இதுக்கு அர்த்தம் கேட்கலாம். கசீப்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. அப்ப கசீப் மணல் மேட்டினுடைய அந்த முதுகின் மீது ஒரு நாள் நின்று கொண்டு அத்தரத் அலைய, என் மீது பிணக்கு கொண்டாள், என் மீது உதிர் தேடினா. வாலத் ஹல்ஃபத்தன், சத்தியம்லாம் செஞ்சா. லம் தஹல்லலி, உன்னோடு என்ன செய்ய போறதில்ல, நான் பிணக்கு ஏற்பட்டுருச்சு, நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சா, என்னோட பிணக்கு கொண்டு சத்தியமெல்லாம் செஞ்சா, நான் மாறவே மாட்டேன், உன்னோட சண்டை தான் அப்படின்னு. ஃபாத்திமா மகளன், அப்ப நான் சொன்னேன், என்னோட பிறகு ஏற்பட்ட ஃபாத்திமாவே மகளன், கொஞ்சம் பொறுமையாயிரு. பாலஹாதத்ததல்லுலி வைன்குந்தி கது அஸ்மாதி சர்மி ஃபஅஜ்மலி. நீ முரண்டு பிடிக்கிற, என்னோட நீ தாத்துர் உதுரு சொல்லி என்னோட பிரிஞ்சு போக நினைக்கிற, என்னோட பிரேக்கப் பண்ண நினைக்கிற ஃபாத்திமா. ஆனா ஃபாத்திமாவே, நீ என்ன செய்ய மகளன், கொஞ்சம் தாமதம், இந்த அளவுக்கு பிடிவாதம் காட்டாத. பாலஹாதத்ததல்லுலி, இந்த அளவுக்கு பிடிவாதம் காட்டி என்னை சோதிக்காத, என்னை விட்டு பிரிய முடிவு செய்து விட்டாயானால், பெண்குணத்து கதை அஸ்மாத்தி, நீ உறுதியா இருந்தேன்னு சொல்லி சொன்னா சர்மி, என்னை பிரிவதற்கு நீ உறுதியா இருந்தா அஜ்மலி, அந்த பிரிவையும் கூட நீ என்ன செய்ய, அழகான முறையில செய். பிரேக்கப் கூட நீ என்ன செய்ய, அழகான முறையில பண்ணு. இந்த மாதிரியான ததல்லுல், இன்பங்கள், ததல்லுல் சொல்லிச்சுன்னா இந்த மாதிரி பிடிவாதம், இந்த மாதிரி பிடிவாதத்துல சிலதை நீ என்ன செய்ய, கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஒருவேளை நீ பிடிவாதமா நீ என்னை பிரியணும்னு நினைச்சாலும் கூட, நீ அதையும் கூட என்ன செய், அழகான முறையில செய். அகர்ரக்கி மின்னி அன்ன ஹுப்பக்கி காத்திரி அன்னக்கி மகமா தமுரில் கல்பை ஃபாலி. உன் மீதான என் காதல் என்னை கொன்று கொண்டிருக்கின்றது என்பதும், நீ என் இதயத்திற்கு என்ன கட்டளையிட்டாலும் அது அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்யும் என்பதும் உனக்கு மமதையை கொடுத்து விட்டதா. அகர்ரக்கி, உன்னை தூண்டுதா, உன்னைய பெருமையாக்குதா, உன்னை மமதையாக்குதா. மின்னி, என்னிடமிருந்து, அன்ன ஹுப்பக்கி காத்திரி, உன் பிரியம் என்னை கொன்னுரும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அது தெரியறது உனக்கு, அது பெருமை, உனக்கு மமதை, ஒரு செருக்கை உன்னை தூண்டுதா. அன்னைக்கு மகமா தமுரில் கல்ப, நீ என்னுடைய உள்ளத்துக்கு நீ என்ன ஏவனானோ எஃப் அலி, அந்த உள்ள அதை அப்படியே செஞ்சிரும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். உன்னுடைய பிரியம் என்னை கொன்னுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உனக்கு தெரியும். இதெல்லாம் உனக்கு ஒரு மமதையை தருகின்றதா, உன்னை தூண்டுகின்றதா அப்படின்னு நினைச்சாரு, கேட்கிறாரு. அப்ப இதுதான் ஆரம்ப 20 கவிதைகள். இந்த கவிதைகளுக்கான வரிகளை கொடுத்து என்ன செய்யலாம், விளக்கத்தை கேட்கலாம். அல்லது ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தைகளை சொல்லி அதுக்கான அர்த்தங்களை கேட்கலாம். மாஹாசிராவை கேட்கலாம். அப்ப இதுக்கான அர்த்தங்களை நாம் என்ன செஞ்ச தமிழ்ல சொன்னோம். நீங்க ஏதாவது வரிகளை கொடுத்து விளக்கம் எழுதும் போது அரபியில் என்ன செய்ய வேண்டியதா இருக்கும், விளக்கத்தை எழுதுற மாதிரி இருக்கும். இதுக்குண்டான தமிழை நீங்க இந்த கவிதைகளை நீங்க சாட் ஜிபிடிலயோ அல்லது இன்டர்நெட்லயோ போட்டா தமிழும் வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தமும் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு கிடைச்சிரும்.
இதுதான் இம்ரவுல் கைஸினுடைய குறிப்புகளும் வாழ்க்கை குறிப்புகளும் போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அவருடைய அந்த முதல் 20 அல்லக்குக்கான ஒரு சின்ன அர்த்தங்களும் விவரங்களையும் என்ன செஞ்சிருக்கிறோம் சொல்லி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த விஷயங்களை இந்த யூனிட் ஒன்னுடைய அடுத்தடுத்த விஷயங்களை அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.